चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 13/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு உலக மாற்றம்தான் பிராமண வாழ்க்கையின் முக்கியமான கடமையாகும். உலகை படைப்பவர் தந்தை இன்று தன்னுடைய சகயோகி உலக மாற்றம் செய்யும் உயர்ந்த ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருந்தார். எப்படி தந்தை உலகை மாற்றுவதற்காக பொறுப்பில் இருக்கிறாரோ அதுபோலவே நீங்கள் அனைவரும் தன்னை இதே காரியத்திற்கு பொறுப்பாளர் என்று நினைத்து எப்பொழுதும் நடந்து கொள்கிறீர்களா? நான் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்ற இந்த நினைவு எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறதா? உலகை மாற்றம் செய்பவர்கள் முதலில் தன்னை மாற்றம் செய்கிறார்கள். யார் தன்னை ஏதாவது விஷயத்தில் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அவர் உலக மாற்றத்தின் காரியம் செய்வதற்காக பொறுப்பாளராக எப்படி ஆக முடியும்? இப்பொழுது ஒரு நொடியில் தன்னுடைய நினைவை மாற்றம் செய்துவிடுங்கள். அதாவது தன்னை உடல் அல்ல ஆத்மாவின் சொரூபத்தில் நிலைத்திருந்து பாருங்கள் என்று பாப்தாதா டைரக்ஷன் கொடுக்கிறார் என்றால், ஒன்று, தன்னுடைய நினைவை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா? இரண்டாவது, தன்னுடைய உள் உணர்வை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா? மூன்றாவது, தன்னுடைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தை ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா? நான்கு, தன்னுடைய ஆத்மாவின் எந்தவிதமான தொடர்புகளையும் ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா? ஐந்து, தன்னுடைய எண்ணத்தை வீணானதிலிருந்து சக்தி நிறைந்ததாக ஒரு நொடியில் மாற்றம் செய்ய முடியுமா? ஆறு, தன்னுடைய முயற்சி செய்யும் வேகத்தை ஒரு நொடியில் சாதாரணத்திலிருந்து தீவிரமானதாக ஆக்க முடியுமா? ஏழு, தன்னை ஒரு நொடியில் பௌத்தீக உலகத்திலிருந்து விலக்கிச் சென்று நிராகார பரந்தாமவாசியாக ஆக்க முடியுமா? இதைத்தான் பரிவர்த்தனை சக்தி என்று கூறுவது. சங்கமயுகத்தில் முக்கியமான விஷயமே மாற்றத்திற்கானதாகும். எப்படி மற்ற சக்திகளை தன்னுள் சோதனை செய்கிறீர்களோ அதுபோலவே மாற்றம் செய்யும் சக்தி மேலே கூறிய அனைத்து விஷயங்களிலும் எந்த அளவு வந்திருக்கிறது என்று இதை சோதனை செய்கிறீர்களா? முயற்சி செய்வதில் தடை ரூபம் இன்னும் வருகிறது என்றால் மாற்றம் செய்யும் சக்தியின் குறை இருக்கிறது. அனைத்து பிராப்திகளின் ஆதாரம் பரிவர்த்தனை சக்தி ஆகும். தன்னை பரிவர்த்தனை செய்ய முடியாத காரணத்தால் எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை வைக்கிறீர்களோ அந்த லட்சியத்தை பிராப்தி செய்ய முடிவதில்லை. மாற்றம் செய்யும் சக்தி இல்லாத காரணத்தால் விரும்பிய போதும் சாதனத்தை உபயோகித்த போதும் உயர்ந்த தொடர்பை ஏற்படுத்திய போதும் சக்திக்கேற்றபடி நியமங்களின்படி நடந்து கொண்ட போதிலும் மேலும் தன்னை பிராமணன் என்று கூறிக்கொள்ளும் பொழுதிலும் தன்மேலேயேதான் திருப்தியாக இருப்பதில்லை. ஒரு பரிவர்த்தனை செய்யும் சக்தி சர்வசக்திவான் தந்தை மற்றும் அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களின் அருகில் செல்வதற்கான சாதனம் ஆகிவிடுகிறது. பரிவர்த்தனை சக்தி இல்லை என்றால் ஒவ்வொரு பிராப்தியிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருப்பதாக தன்னை எப்பொழுதும் அனுபவம் செய்வீர்கள். அனைத்து விஷயங்களையும் தூரத்திலிருந்து பார்ப்பவராக மேலும் கேட்பவராக தன்னை அனுபவம் செய்வீர்கள். எப்பொழுதும் அன்பு, சகயோகம் மற்றும் சக்தியின் அனுபவம் செய்வதின் தாகம் உள்ளவராக இருப்பீர்கள். தனக்காக அநேக விதமான ஆசைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் விருப்பங்களின் விஸ்தாரம் புயலுக்கு சமமாக வந்து கொண்டே இருக்கும். இந்த புயலின் காரணமாக பிராப்தியின் இலக்கு எப்பொழுதும் தூரத்தில் இருப்பதாக தென்படும். இன்று அப்படிப்பட்ட உலகை மாற்றம் செய்யும் குழந்தைகளின் காட்சியை பார்த்தோம். பௌத்தீக உலகத்தில் தண்ணீரின் புயல் வந்திருக்கிறது. அதனுடைய காட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். கேட்டு மகிழ்ச்சி வருகிறதா? அல்லது இரக்கம் வருகிறதா? அல்லது பயமும் வருகிறதா? என்ன ஆகிறது?
சில நேரம் பயம் ஏற்படுகிறதா? சில நேரம் இரக்கம் வருகிறதா? பாண்டவர்களுக்கு பயம் ஏற்படுகிறதா? இரக்கம் வருகிறதா? அல்லது மகிழ்ச்சி வருகிறதா? பயமோ இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் பெண் என்ற இந்த எண்ணம் வருவது கூட தவறாகும். தன்னை ஒருபொழுதும் தனியாக இருப்பதாக நினைக்கவே கூடாது. தன்னுடைய இணைந்த ரூபம் சிவசக்தியின் ரூபத்தின் நிலையில் இருக்க வேண்டும். சக்தி என்று மட்டுமில்லாமல் சிவசக்தி என்று இருக்க வேண்டும். இணைந்த ரூபத்தின் நிலை மூலமாக எப்படி ஸ்தூலமாக இருவரை பார்த்து தாக்குவதற்காக தயக்கம் ஏற்படும், அதுபோலவே இணைந்த நிலையின் பிரபாவம் அந்த நேரம் இயற்கை மற்றும் நபரின் மேல் ஏற்படும். அதாவது ஏதேனும் தாக்குதல் செய்வதில் தயக்கம் ஏற்படும். நபர் மட்டுமல்லாமல் இயற்கையின் தத்துவமும் தயக்கம் காட்டும். அதாவது அதுவும் தாக்குதல் செய்ய முடியாது. ஒரு அடியின் தூரத்தில் கூட பாதுகாப்பாக இருந்து விடுவீர்கள். ஆயுதங்கள் இருந்த போதிலும், ஆயுதம் சக்திசாலியானதாக இருந்த போதிலும் அவர்கள் பலமற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் அந்த நேரம் ஒரு நொடியில் நான் தனியாக இல்லை, நான் பெண் அல்ல, சிவசக்தியாக இருக்கிறேன், மேலும் இணைந்த ரூபத்தில் இருக்கிறேன் என்று பரிவர்த்தனை செய்யும் சக்தியை உபயோகப்படுத்துங்கள். இதிலும் பரிவர்த்தனை சக்தி தேவைதான் அல்லவா? தன்னுடைய சக்திசாலியான நினைவு மற்றும் உள் உணர்வினால் நபர்கள் மற்றும் இயற்கையை பரிவர்த்தனை செய்துவிட வேண்டும். இப்பொழுதோ இது 2வது 3வது கணக்கு அல்லது 2வது 3வது வகுப்பின் பரீட்சையாகும். கடைசி பரீட்சையின் வடிவமோ இதைவிட பல மடங்கு பயங்கரமான ரூபத்தில் இருக்கும். பிறகு என்ன செய்வீர்கள்? என்ன அது என்று அநேகருக்கு எண்ணம் எழுகிறது. சிலர் அன்பு மற்றும் உரிமையில் கூறுகிறார்கள், இந்த காட்சிக்கு முன்பாகவே எங்களை அழைத்து விடுங்கள், நாங்களும் வதனத்திலிருந்து பார்ப்போம் என்று கூறுகிறார்கள். ஆனால் சக்தி சுரூபத்தின் நடைமுறை பாகம் மற்றும் சக்தி அவதாரத்தின் பிரத்யக்ஷத்தின் பாகம், தன் மூலமாக சர்வசக்திவான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான பாகம் அந்த மாதிரியான சூழ்நிலையில்தான் ஏற்படும். எனவே அந்த மாதிரியான காட்சிகளை, அகால மரணங்களின் ஓலங்களை பார்ப்பது மேலும் கேட்பதற்காக பரிவர்த்தனை சக்தியை அதிகரியுங்கள். ஒரு வினாடியில் பரிவர்த்தனை செய்யுங்கள். ஏனென்றால் காட்சியே ஒரு நொடியின் ஆதாரத்தில்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பக்கம் ஒன்றும் புதிதல்ல என்ற பாடத்தின் நினைவு இருக்க வேண்டும். அதன் மூலம் எவ்வளவு அதிக வேட்டையாடப்பட்டதோ அவ்வளவு அதிகமான குஷி வேட்டைக்காரனுக்கு இருக்கும் என்ற அந்த மாதிரியான நிலை இருக்கும் என்றால், சாட்சியாக இருக்கும் நிலை, அதாவது பார்ப்பதில் மகிழ்ச்சியும் வரும். மேலும் கூடவே உலக நன்மை செய்பவரின் நிலை, எதில் இரக்கமும் இருக்கும். இரண்டின், அதாவது சாட்சியாக இருக்கும் நிலை மேலும் உலக நன்மை செய்பவரின் நிலை சமமாக இருக்க வேண்டும். புரிந்ததா? இது என்ன நடந்தது? அது சாக்கார உலகத்தின் செய்தி. ஆக்கார உலகத்தின் செய்தி என்னவென்றால், மாற்றம் செய்யும் சக்தியின் குறையின் காரணமாக அநேக விதமான விருப்பங்களின் புயல் என்ன தென்படுகிறதோ அதனுள் பெரும்பான்மையான குழந்தைகள் வரிசை கிரமமாக தென்படுகிறார்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அவர்களுடைய கூக்குரல் என்னவாக ஒலிக்கிறது? நாங்கள் விரும்புகிறோம், பின்பு ஏன் நடப்பதில்லை? இது நடக்க வேண்டும், ஆனால் நடப்பதில்லை. மிகுந்த முயற்சியும் செய்தாகிவிட்டது. அந்த மாதிரி அநேக விதமான மனதின் ஓசை காதில் விழுகிறது. எனவே இந்த புயலை அகற்றுவதற்கான சாதனம், மாற்றம் செய்யும் சக்தியை அதிகரித்தீர்கள் என்றால் பிரத்யக்ஷ பலனின் பிராப்தி செய்ய முடியும். எப்பொழுதும் இதை நினைவில் வையுங்கள். நான் தந்தையின் சகயோகி, உலகை மாற்றம் செய்பவன். நான் உலகை மாற்றம் செய்பவனாகத்தான் இருக்கிறேன். மாற்றம் செய்வதுதான் என்னுடைய காரியமாகும். அதாவது இந்த காரியத்திற்காகத்தான் பிராமண வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. எனவே தன்னுடைய உண்மையான காரியத்தை நினைவில் வைத்துக்கொண்டே நடந்து கொள்ளுங்கள். நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடி தந்தையுடன் இருக்கும் சகயோகி ஆத்மாக்களுக்கு இயற்கை மற்றும் சூழ்நிலை மற்றும் நபர்களை மாற்றம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய, தனக்காகவும் மற்றும் மற்றவர்களுக்காகவும் எப்பொழுதும் நன்மை பயக்கும் பாவனை வைக்கக்கூடிய, அந்த மாதிரி உலக நன்மை செய்யும், உலக மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: ட்ரஸ்டி நிலையின் நினைவு மூலம் பொறுப்பில் இருப்பவன் என்று புரிந்து கொண்டு
ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். பொறுப்பில் இருப்பவன் என்ற உணர்வு சுமையை சுலபமாக அகற்றிவிடும். என்னுடைய பொறுப்பு, நான் தான் கவனிக்க வேண்டும், நான் தான் யோசிக்க வேண்டும் என்றால் சுமை ஏற்பட்டு விடுகிறது. பொறுப்பு என்னுடையதல்ல, தந்தையினுடையது. மேலும் தந்தை ட்ரஸ்டி, அதாவது பொறுப்பில் இருப்பவராக ஆக்கியிருக்கிறார் என்ற இந்த நினைவினால் டபுள் லைட் ஆகி பறக்கும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். எங்கே என்னுடையது என்பது இருக்கிறதோ அங்கே சுமை இருக்கும். எனவே எப்பொழுதாவது எந்த காரியத்திலாவது சுமையை உணர்கிறீர்கள் என்றால், எங்காவது உன்னுடையது என்பதற்கு பதிலாக என்னுடையது என்று சொல்லவில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆத்மீக உணர்வு மற்றும் சுபபாவனை இருக்கிறது என்றால் ஒரு வார்த்தை கூட வீணாக செல்ல முடியாது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।